ஹலோ மக்களே! இந்த வீடியோல நம்ம மாம்பழ புளிശ്ശേரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்க நினச்சிங்கன்னா, அதான் இல்ல. இந்த ரெசிபி கிடையாது. இது என்னன்னா, நான் மாம்பழ புளிശ്ശേரி ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில சீமா அப்படின்னு சொல்லி ஒரு சேச்சி இருக்காங்க. அவங்களோட ஸ்டோரியில இந்த மாம்பழ புளிശ്ശേரி ரெசிபி போட்டிருந்தாங்க. ஐ மீன் ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்ததுமே எனக்கு பயங்கர டெம்ப்ட் ஆயிடுச்சு. சரி நம்மளும் இதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சந்தையில போயிட்டு ஆசையா அவங்க சொன்ன மாரியே குண்டு குண்டு மாம்பழம்லாம் வாங்கிட்டு, அழகா வீடியோ எடுத்து இது நல்லா வந்துரும் அப்படின்ற நம்பிக்கையில வீடியோ எடுத்து நானும் போட ஆரம்பிச்சா, என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே அவங்க சொன்ன மாரி தான் செஞ்சேன். பட் ஆனா என்னன்னா, கடைசியில மோர நம்ம ஆட் பண்ணோம். அதாவது தயிர். அத நான் அப்படியே இது சூடா இருக்கும்போதே ஆட் பண்ணனால என்ன ஆயிடுச்சுன்னா, தயிர் அப்படியே பிரிஞ்சிருச்சு. அந்த ஒரு மிஸ்டேக் தான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஆனா அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. சுமாரா தான் இருந்தது. ரொம்ப சூப்பரான ரெசிபி அப்படிலாம் சொல்ல முடியாது. என் ஃப்ரெண்டு வேற இந்த ரெசிபிக்கு பயங்கர ஹைப் குடுத்தா. கேரளாலலாம் அந்த மாம்பழம் சீசன் இருக்கிற வரையும் இதுதான் பண்ணுவாங்க. ஒரு குழம்பு இருக்கும். கூட எப்பயும் இது இருக்கும். அந்த மாரிலாம் சொல்லிட்டா. நானும் பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல பண்ணி பார்த்தா, அந்த அளவுக்குலாம் இதுக்கு சீன் இல்ல. எப்படியோ இருந்துச்சு. சரி ஓகே. பாய்.